அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்ம ரத சப்தமி கொண்டாட போகிறோம். ஸோ ரத சப்தமினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை மாதிரி சொன்னாங்களா. ஒரு குழந்தை, அதாவது நம்ம சின்ன கண்ணன் இருக்கார் இல்லைங்களா. கண்ணன் ஒரு நாள் அவங்க அம்மா அவருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது, அம்மா சூரியன் என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா இன்றைக்கி ரத சப்தமி அப்படின்றாங்க. உடனே கண்ணன் கேட்குறது, ரத சப்தமியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு வர அமாவாசைக்கு அப்புறமா நமக்கு அந்த அமாவாசை முடிஞ்சு 7வது நாள் தான் ரத சப்தமியை கொண்டாடுவோம். சூரியன் வடக்கு நோக்கிய திசையில் 7 குதிரைகளோட அந்த ஒரு ரதத்தில் உட்காந்துட்டு போகிறது தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அது என்ன 7 குதிரைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, 7 குதிரை அப்படிங்கிறது 7 வண்ணங்களை குறிக்குது. அதே மாதிரி 7 நாட்கள், வாரத்தில் 7 நாட்களை குறிக்குது. அது மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற 7 சக்திகள் குறிக்குது. ஸோ அதனால் நம்ம ரத சப்தமி கொண்டாடுறோம். அதே மாதிரி சூரியன் இல்லைன்னா நம்மளோட உலகம் என்ன ஆகும் இல்லைங்களா. அந்த வெளிச்சம் தான் என்னதான் அது மழை பெஞ்சாலும், அதே மாதிரி மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும், அந்த இரவு வந்தாலும், அந்த ஒரு பகல் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது இல்லைங்களா. ஸோ அதனால தான் நாளைக்கு நம்ம ரத சப்தமி கொண்டாடணும் அப்படின்றாங்க. நான் சூரியனுக்காகவே சிறப்பாக சூரியனை வழிபடுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் ரத சப்தமி. ஸோ மறக்காமல் நாளைக்கு எல்லோரும் கும்பிட்டுலாங்களா. அதே மாதிரி நம்ம சூரிய நமஸ்காரம் யோகாலெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எள்ளை வச்சுட்டு அந்த கையில் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு, கையில் அது கீழே ஊற்றிட்டு அந்த தண்ணி வழியாக அந்த சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் சொன்னோன்னாலே நம்மளுக்கு அந்த உடல் ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி இது எல்லாமே நடக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு ஒரு பெரிய பாடல் ஒன்று இருக்குது. அதை நாளைக்கு நாளில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு, நம்ம உடம்புல நீண்ட நாள் நோய் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் நாளைக்கு நம்ம ரத சப்தமி கும்பிட்டுலாங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.